ஓம் நம சிவாய. நாம் நேற்றைய உரையில் குண்டூர் மாவட்டத்தில் செபரோடு என்ற ஊரில் அமைந்திருந்த பிரம்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்த்தோம். இன்றும் குண்டூர் மாவட்டத்தில் நரசனப்பேட்டை என்ற ஊரில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு திரிகோடேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நரசராவுப்பேட்டையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கின்றது. மூலவர் திரிகோடேஸ்வர் தட்சிணாமூர்த்தி பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் இருப்பதால் இங்கு திருமண உற்சவம் நடைபெறுவது கிடையாது. இது இந்த ஸ்தலத்தின் ஒரு சிறப்பான விஷயமாகும். கோவிலின் தெற்கே விநாயகர் ஆலயம் இருக்கின்றது. மேற்கில் சாலங்கேஸ்வரர் கோயிலும் வடக்கில் சந்தானகுடேஸ்வரர் கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இடதுபுறத்தில் வில்வமரத்துக்கு அடியில் மார்க்கண்டேய லிங்கமும் நவக்கிரக கோயில், தியான மண்டபம் போன்றவை இருக்கின்றன. கிழக்கில் துர்கா பைரவர் கோயில் இருக்கின்றது. அதன் இடதுபுறம் 60 படிகள் ஏறினால் நாகேந்திரனுக்கு கோவில் இருக்கின்றது. கோவிலை அடைய 2 வழிகள் இருக்கின்றது. வழியில் அழகிய பிரம்மாண்டமான வண்ண வண்ண சிலைகள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 1000 படிகள் கொண்ட மலைப்பகுதியில் ஏறும் வழி முழுவதும் அழகான லிங்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மல்லிகார்ஜுன லிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு பக்தர்கள் முடியிறக்கி காணிக்கை செலுத்துகின்றார்கள். ருத்ர சிகரத்தில் ஆரம்பகால கோடேஸ்வரர் ஆலயமும் விஷ்ணு சிகரத்தில் பாபனசேஸ்வர ஆலயமும் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் பிரார்த்தனை என்ன? மன அமைதியும் மனப்பேறு மகப்பேறு வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இந்த தலத்தில் முப்பெரும் கடவுளரும் 3 சிகரங்களாக காட்சியளிக்கின்றார்கள். லிங்க ரூபத்தில் இருக்கின்ற இறைவன் கோடப்ப தட்சிணாமூர்த்தி என்ற நாமத்தோடு இருக்கின்றார். 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கோவில் இருந்தது. வாதாபி சாளுக்கியர்களால் கோவில் முழுமையாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மன அமைதியும் மனப்பேறு மகப்பேறு வேண்டியும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள். கார்த்திகை மாதம் இங்கு வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். சிவராத்திரி மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. அன்று இங்கு இருக்கின்ற நதியில் நீராடி விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து 5 எழுத்து மந்திரம் ஜபித்து வணங்கினால் நற்கதி நிச்சயம் என்று சொல்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தி பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் இருப்பதால் இங்கு திருமண உற்சவம் நடைபெறுவது கிடையாது. அகத்திய மாமுனி இந்த தலத்து இறைவனை வர்ணித்து பாடியிருக்கின்றார். குலோத்துங்க சோழன் முதல் கிருஷ்ணதேவராயர் வரை பலரும் இந்த கோவிலுக்கு மானியம் அளித்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். எழில் கொஞ்சம் இடத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கோவிலுக்கு நுழைந்தவுடன் மனதிற்குள் ஒரு மாறுதலை நாம் உணர முடியும். இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? ஒரு சமயம் சிவபெருமான் 12 வயது சிறுவனாக தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்தார். அப்போது பிரம்மா மற்றும் தேவர்கள் சிவனை நாடி தங்களுக்கு உபதேசம் செய்து அருளும்படி வேண்டினார்கள். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு ஈசன் வந்து அமர்ந்த ஸ்தலமே இது. திரிகூடமலையான இங்கே அமர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார். இவர் திரிகோடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். லிங்க ரூபத்தில் அருளும் திரிகோடேஸ்வரருக்கு சாலங்கையா என்னும் சிவபக்தரால் ஆரம்பத்தில் சிறிய அளவில் கோவில் கட்டப்பட்டது. யார் இந்த சாலங்கையா? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எனும் 3 சிகரங்கள் கொண்ட இந்த மலைப்பிரதேசத்தில் 2 சகோதரர்களுடன் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தி வந்தவர் சாலங்கையா. அவர்கள் தங்கள் வாழ்வை விட பெரிதாக நினைத்தது சிவ பூஜை தான். ஒரு நாள்
பிரளயமே வந்தது போல பலத்த மழை பெய்தது. பயந்து போன அவர்கள் பாதுகாப்புக்காக ஒரு குகைக்குள் தங்க நேரிட்டது. அங்கேயே சிவபூஜையிலும் ஈடுபட்டார்கள். சற்று நேரத்தில் மழை நின்றுவிட குகைக்கு வெளியில் உடுக்கையுடன் நின்று கொண்டிருந்த ஒருவரை சிவனாக கருதி தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து உபச்சாரம் செய்தார்கள். சில காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட மலை முழுவதும் அவரை தேடி அலைந்தார்கள். அவரை கண்டுபிடித்து தரும்படி அதே பகுதியில் வசித்து வந்த கொல்லபாமா என்ற சிவபக்தியிடம் வேண்டினார். அவளோ, நான் சிவனை தேடி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், அதனால் நீங்கள் குறிப்பிடும் நபரை என்னால் கண்டுபிடித்து தர முடியாது என்று சொல்லி அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தார். சிவனின் தீவிர பக்தியான அவளின் வாழ்வே சிவனை பூஜிப்பதும் ஆராதிப்பதும் மட்டும்தான். ஒரு நாள் சிவபூஜைக்கு தண்ணீரில் வைத்திருந்த குடத்தை காகம் ஒன்று தட்டிவிட கோபம் கொண்டு காகத்தை சபித்தாள் கொல்லம்பாமா. அதன் காரணமாக இன்றும் இந்த மலையில் காகங்கள் பிறப்பது கிடையாது. கொல்லபாமாவை மேலும் சோதிக்க எண்ணிய ஈசன் கன்னி பெண்ணான அவளை கர்ப்பிணியாக மாற்றி திருவிளையாடல் புரிந்தார். ஆனால் அவளோ உடல் ரீதியான சிரமங்களை பொருட்படுத்தாமல் பூஜைகளை தொடர்ந்து செய்தார். மனம் இறங்கிய சிவபிரான் அவளுக்கு காட்சி தந்தார். தான் இருக்கும் ருத்ர சிகரத்துக்கு தன்னுடன் வருமாறு வேண்டினார். கொல்லம்பாமா, நான் உன் பின்னால் வரும்போது எந்த காரணத்தை கொண்டும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது என்று நிபந்தனையோடு அவளை வர சொன்னார் சிவன். ஆனால் பிரம்மா சிகரம் அருகே வந்தபோது மனக்குழப்பத்தால் பின்னால் வருகிறாரா என்று சந்தேகத்துடன் அவள் திரும்பி பார்க்க சிவன் அங்கிருந்த குகையில் நுழைந்து லிங்க ரூபமாக மாறினார். அதே சமயம் கொல்லம்பாமாவிற்கு குழந்தை பிறந்து அதுவும் மறைந்துவிட கொல்லபாமாவின் பூலோக வாழ்க்கையும் நிறைவுக்கு வந்து கடவுளுடன் ஐக்கியமானாள் அவள். விவரம் அறிந்து அங்கு வந்தான் சாலங்கையா. 3 சிகரங்களுக்கு நடுவே லிங்க ரூபத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருந்த ஈசனை கண்டான். தாங்கள் தேடியது அவரையே என்று உணர்ந்தான். அங்கிருந்த ஈசனுக்கு திரிகுடேஸ்வரர் என திருப்பெயர் சூட்டி கோவில் கட்டினான். கொல்லம்பாமாவை வழிபட்ட பிறகே தன்னை தரிசிக்க வேண்டும் என இறைவன் அருள்வாக்கு சொல்லவே கொல்லம்பாமாவுக்கு கோவில் அமைத்தான். இப்பேற்பட்ட ஒரு புராண கதை கொண்டு இருக்கின்றது இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற பண்டிகைகள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோறு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் மொழி சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.